வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசக் மன்ஹுவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம கை கொடுத்துருப்பாருங்க. ஸ்வாங் வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம சிங்மிங் இருக்கால, இப்ப அந்த பீஸ்ட் பேலஸ்ல அவனுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருச்சு. இம்பீரியல் க்ரோம்வலையும் எடுத்துட்டான். இருந்தாலும் நம்ம யூன்ஜாங் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக கடைசியா நம்ம பேலஸ் மாஸ்டர் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக போயிருப்பான். திருப்பியும் ஈரானுக்கும் சென்ட்ரல் பிளெயின்ஸ்க்குமான அந்த ட்ரேடை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு. ஆனா இதுக்காக பெரிய பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு அவன் போன இடத்துல கரெக்டா பேலஸ் மாஸ்டர் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த ட்ரேடை கண்டினியூ பண்ணணுன்றது அவரோட ஆசை, அதுக்கு நீ எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. இப்ப இதுக்காக ஒரு பெரிய நாடகத்தையே நடத்தி எப்படியோ எல்லாரும் முன்னாடியும் இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவானுங்க. எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிடுவானுங்க. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது கரெக்டா மிச்சம் இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்கல்ல, நம்ம பேலஸ் மாஸ்டர் தவிர அதுக்கு அடுத்த பவர்ல இருக்கிறவங்க, அவங்க யாருமே இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாருமே இது எங்களோட முன்னோர்களோட கடைசி ஆசை, இது எங்களால மீறவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கடைசியில நம்ம சிங்மிங்க ரொம்ப கத்திட்டு இங்க இருந்து போகலாம்னு நினைக்கும் போது கரெக்டா நம்ம பேலஸ் மாஸ்டர் நம்ம யூன்ஜாங்க கூப்பிடுவாரு. இதோட தான் போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்போ நம்ம பேலஸ் மாஸ்டர் என்ன கேட்பாருன்னா, நீ உன்னோட சொந்த காசை செலவு பண்ணி இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு வாங்கி தந்தா நான் கேள்விப்பட்டேன், அதை எதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஏன்னா நம்ம யூன்ஜாங் என்ன இருந்தாலும் சென்ட்ரல் பிளெயின்ஸை சேர்ந்த ஒரு ஆளு, அவன் இந்த இடத்தை சேர்ந்தவன் கிடையாது. அதுவும் இல்லாம ஒரு மிஷனுக்காக இங்க வந்திருக்கான். அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு விஷயத்தை நீ எதுக்காக பண்ணணும், நீ அப்படி பண்ண அப்படின்னா அது உனக்கே பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாரு. ஆனா நம்ம யூன்ஜாங்க்கு இந்த கேள்வியே புரியாது. நான் எதுக்காக மக்களுக்கு உதவி பண்ணேனா, எந்த மாதிரியான பதில் அவர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்றது எனக்கு புரியலையேன்னு சொல்லுவான். அவனுக்கு இந்த கேள்வி சுத்தமா புரியலன்றத அவர்கிட்டயும் சொல்லுவான். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். ஒருத்தவங்க சென்ட்ரல் பிளெயின்ஸை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், யுனானை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், அதை பத்தியெல்லாம் எந்த கவலையுமே கிடையாது. ஏன்னா எனக்கு முன்னாடி யாருக்காவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வேன். அப்படிதான் என்னோட செட் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பேலஸ் மாஸ்டர் கேட்பாரு, அப்படின்னா அப்ப அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீ மறுபடியும் அதே மாதிரி தான் உதவி செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல தாவோ அந்த மாதிரி கிடையாது, நம்ம தாவோவை இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்மளால நேம் பண்ணவே முடியாது. அதை ஒரு வரைமுறைக்குள்ள நம்மளால கொண்டு வர முடியாது. அது மட்டும் இல்லாம அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா திருப்பியும் அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. அதனால என்னோட மனசு அந்த நேரத்துல என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம பேலஸ் மாஸ்டருக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும். ஓஹோ, அப்படின்னா அந்த நேரத்துல அந்த மக்களுக்கு உதவி செய்யணும்னு உனக்கு தோணி இருக்கு, அப்படிதான் உன்னோட மனசு சொல்லி இருக்கு, அதுக்காக உன்னோட ஸ்வாட கூட நீ விற்கலாம் நினைச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாரு. அப்போ உடனே நம்ம யூன்ஜாங் சொல்லுவான், ஆமா நான் கொஞ்சம் முட்டாள்தனமா தான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு. அப்படின்னா அதை நினைச்சு வருத்தப்படுறியான்னு அவர் கேட்கும்போது, இல்ல நான் முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன்றது என்னமோ உண்மைதான், ஆனா அதை நினைச்சு நான் என்னைக்குமே வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா நான் அன்னைக்கு பண்ண அந்த ஒரு காரியத்தினால என் கூட வந்த எல்லா டிசிபிள்ஸ்க்கும் ஒரு பெரிய ஆபத்தை நான் ஏற்படுத்தியிருக்கேன். அதனால என் மேலேயே எனக்கு ரொம்ப பயங்கரமான அளவுக்கு வந்துச்சு. ஆனா என்னைக்குமே மக்களுக்கு உதவி செய்யறதை நினைச்சு எனக்கு எந்த அவமானமும் கிடையாது. அதை நினைச்சு நான் வருத்தப்பட போறதும் கிடையாது. ஏன்னா மவுண்ட் வாசக் தான் எனக்கு எல்லாமே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச மவுண்ட் வாசக் என்னைக்கும் மக்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்வாட பெருசா நினைக்கவே மாட்டாங்க. அட்லீஸ்ட் நான் அதை தான் கத்துக்கிட்டேன், இனிமேலும் நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ இது கேட்ட உடனே நம்ம பேலஸ் மாஸ்டர் கடைசியா ஒன்று கேட்பாரு, அப்படின்னா உன்னோட செக்டோட ஆசையும் மீறி, உன் செக்டோட வில்லை மீறி நடந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறியா? அப்படியே இருந்தாலும் அதை நீ பண்ணுவியான்னு கேட்கும்போது, இல்ல மவுண்ட் வாசக் எனக்கு அப்படி எதையுமே சொல்லி தரல அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா இப்ப நம்ம யூன்ஜாங்கே ரொம்ப கோவப்படுவான். ஏன்னா இப்ப அவர் கேட்ட கேள்வி அவனுக்கே ரொம்ப ரொம்ப எரிச்சல் ஏற்படுத்துற ஒரு கேள்வி. ஆக்சுவலா அவர் என்ன கேட்கிறாரு, மவுண்ட் வாசக்டோட வில்ல மீறி நீ நடந்துக்கணும்னு நினைப்பியா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா மவுண்ட் வாசக்டோட வில்லும் தன்னோட வில்லும் என்னைக்கு வேறுபட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரியவே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச மவுண்ட் வாசக்ட் அதை தான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவன் உறுதியா நம்புவான். இப்ப சொல்லுவான், தாவோயிசம்ன்றது வெறுமனே மனசால ஏத்துக்கிற ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, அதை ஒருத்தவங்களோட கையால அவங்களே இறங்கி செய்யணும். ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச செக் லீடரா இருந்தாருன்னா அவர் கண்டிப்பா அந்த ஸ்வாட் என்ன அவரோட தலையை அடமான வச்சாவது அந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிருப்பாரு. மவுண்ட் வாசக்டோட க்ளோரின்றது ரொம்ப முக்கியம் தான், ஆனா அது மக்களோட வாழ்க்கையை பெருசுப்படுத்தல அப்படின்னா அந்த க்ளோரியை வச்சு நம்ம என்னதான் பண்ண போறோம்? அந்த க்ளோரி எதுக்காக இருக்கணும்? என்ன தாவோயிஸ்ட்ன்ற நாங்க வெறும் அந்த ஒரு சின்ன சின்ன ஆசைக்காக தான் வாழ்றோம் நினைக்கிறீங்களா என்ன? நானும் இத்தனை நாளா இதுக்கான பதிலை தேடிக்கிட்டே இருந்தேன். ஏன் மவுண்ட் வாசக்டா இருக்கணும்? மவுண்ட் வாசக் எதுக்காக அவங்களோட பழைய க்ளோரியை திருப்பி எடுத்துட்டு வரணும்? இதுக்கான பதில் என்னன்றது நம்ம யூன்ஜாங்க்கு இத்தனை நாளா புரியவே இல்லை. ஆனா இப்போ அவனுக்கு தெளிவா புரிய வந்திருக்கு. ஏன்னா மவுண்ட் வாசக் திரும்பி க்ளோரியஸா மாறுறதுக்கு எந்த ஒரு காரணமே கிடையாது. சொல்ல போனா அதுக்கான காரணத்தை இவங்களே தான் உருவாக்க வேண்டியதா இருக்கும். இப்ப மவுண்ட் வாசக்ல இருக்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட கண்ணுக்கு மட்டும் மவுண்ட் வாசக் க்ளோரியஸா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது 10ல 11 செக்டா போயிடும். அப்படின்னா அந்த செக்டை ஈஸியாவே எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா ஒருவேளை மவுண்ட் வாசக் அது 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதோட பழைய பொசிஷனுக்கு போச்சு அப்படின்னா சுத்தி இருக்கிற எல்லா மக்களோட வாழ்க்கையுமே முன்னேறும்ல. ஒருவேளை அந்த சுத்தி இருக்கிற மக்களோட வாழ்க்கையை முன்னேற்றதுக்காக மவுண்ட் வாசக் அதோட பழைய க்ளோரியை திருப்பி எடுக்க முடியும் அப்படின்னா அதுக்காக எல்லா டிசிபிள்ஸும் பாடுபடுறதுல எந்த தப்புமே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு மவுண்ட் வாசக்ட உருவாக்கணும் அப்படின்றது தான் நம்ம யூன்ஜாங்கோட ஆசை.
யாராலையும் எவனாலையும் அசைக்க முடியாத மாத்த முடியாத ஒரு மவுண்ட் வாசெக்டை உருவாக்கணும்ன்றதா ஆசை. ஒரு மவுண்ட் வாசெக்டோட டிசிப்ளா அதுதான் தன்னோட கடமை அப்படின்னு சொல்லி நம்ம யூன்ஜாங் நினைக்கிறான். இதை பார்த்து ஒரு செகண்ட் நம்ம பேலஸ் மாஸ்டரே பிரமிச்சு போயிருவாரு. ஏன்னா இப்படி ஒரு மன உறுதி இந்த ஒரு சின்ன பையனுக்குள்ள எப்படி இருக்க முடியும்? ஆக்சுவலா அவன் போற பாதை சரியா தவறா அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணணும்ன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா, ஒரு தாவோயிஸ்டா, இதுக்கப்புறம் அவனோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, அவன் எப்படி நடந்துக்க போறான், எப்படி வாழ போறான் அப்படின்றது அந்த பாதை இருக்குல்ல, அதை அவன் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கான். மவுண்ட் வா செக்ட் பிளம் பிளாசம் ஸ்வாட் சுப்ரீமா உருவாக்குன ஒரு செக்ட். அப்படி மட்டும் தான் இத்தனை நாளா அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவங்க ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்புக்கு மட்டும் பேர் போனவங்க கிடையாது, அவங்க தாவோயிசம்க்கு பேர் போனவங்க. அது ஒரு தாவோயிஸ்ட் செக்டும் தான் அப்படின்றத இந்த பையன் மூலமா அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த பையனோட அந்த மனசுக்குள்ள அந்த தாவோயிசம் இன்னமும் அப்படியே தான் இருக்கு. ஆனா அந்த பையன் தன்னோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையை இவ்வளோ ஓப்பனா எல்லாரும் முன்னாடி தைரியமா சொல்றான்ல, அதே மாதிரி நம்ம பேலஸ் மாஸ்டரால அவரோட மனசுல இருக்கிறத சொல்ல முடிஞ்சிருக்கான்னு கேட்டா கிடையாது. இந்த யுனான்ல இருக்கிற அந்த மக்களோட அந்த சென்டிமெண்ட், தன்னோட அந்த முன்னோர்களோட அந்த கடைசி ஆசை, அவரோட அத்தாரிட்டி, இது எல்லாத்தையும் யோசிச்சு அவர் ரியாலிட்டி என்னன்றதை பார்க்காம போயிட்டாரு. ஆனா இனிமேலும் தான் அவமானப்படக்கூடாது, தன்னோட மனசுல என்ன இருக்குன்றத தானே முன் வந்து சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாரும் முன்னாடி சொல்லுவாரு. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ஒரு நிமிஷத்துல இருந்து சென்ட்ரல் பிளேன்ஸ்ல இருந்து எந்த மெர்ச்சன்ட் கில்டுக்கும் யுனானுக்கு வரதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. யுனானுக்கும் சென்ட்ரல் பிளேன்ஸ்க்கும் எந்த ட்ரேட் நடந்தாலும் சரி, அதை மவுண்ட் வா செக்டர் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மெர்ச்சன்ட் கில்ட் மட்டும் தான் பண்ணணும். அவங்களுக்கு மட்டும் தான் அந்த எக்ஸ்க்ளூசிவான ரைட்ஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னு. இது கேட்ட உடனே டக்குன்னு மறுபடியும் அவங்களும் சொல்லுவாங்க. ஆனா பேலஸ் மாஸ்டர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க கூடாதான்னு கேட்கும்போது வாயை மூடுங்க, இன்னும் எவ்வளவு தூரம் தான், இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் நீங்க என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க போறீங்க? இந்த யுனானுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு பையன் இங்க வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு போடணும்னு நினைச்சிருக்கான், அதுவும் தன்னோட ஸ்வாடே போனாலும் பரவாயில்ல நினைச்சு. ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த பீஸ்ட் பேலஸோட பேலஸ் மாஸ்டர் இந்த மக்களை பத்தி கவலைப்பட வேணாம்னு சொல்ல வரீங்களா? அதுவும் எதுக்காக? ஏதோ ஒரு கடைசி ஆசைக்காக. இந்த பையன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நம்மளோட முன்னோர்கள் இந்த மாதிரி மக்கள் எல்லாரும் இப்படியே பசியில வாடி சாகணும்னு நினைச்சிருப்பாங்களா என்ன? ஒருவேளை அவங்க அந்த மாதிரியான ஆட்களா இருந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அந்த கடைசி ஆசையை நம்ம மதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை நான் இறந்து போய் திருப்பி அவங்கள போய் வானத்துல பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட சட்டையை பிடிச்சு கேட்கிற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். நான் அவங்க முன்னாடி என்னோட நெஞ்சு நிமித்தி தைரியமா சொல்லுவேன், எனக்கு உங்களோட கடைசி ஆசையை விட எனக்கு யுனானோட மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு. இப்ப இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்ச உடனே எல்லாரும் ரொம்ப ரொம்ப அமைதியா இருப்பாங்க, யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. ஆக்சுவலா இங்க இருந்த பீஸ்ட் பேலஸை சேர்ந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரும் ஏன் இவ்வளவு கொடூரமான ஆட்களா இருக்காங்கன்னு யோசிச்சா கண்டிப்பா அவங்களா கொடூரமான ஆட்கள் கிடையாது. ஏன்னா இவங்களுமே யுனானை சேர்ந்த மக்கள் தானே, இவங்களுக்கும் அந்த மக்கள் மேல பாசம் இருக்கு, அவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற ஆசை இருக்கு. ஆனா அந்த ரியாலிட்டியை இவங்களாலையுமே பார்க்க முடியல. இவங்களுக்குமே அவங்க முன்னோர்கள் தான் ஒரு சேஞ்சா இருந்து அவங்களை கட்டி போட்டிருக்காங்க, அதை மீறி வரதுக்கான தைரியம் தான் அவங்கள்ட்ட இல்லாம இருந்திருக்கு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இருக்கார்ல, அவர் உடனே சொல்லுவாரு, நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி நடக்கட்டும் பேலஸ் மாஸ்டர். ஏன்னா இங்க இருக்கிறவங்கள யாராவது முதல்ல வானத்துக்கு போவாங்கன்னா அது நானா தான் இருப்பேன், ஏன்னா எனக்கு தான் வயசு கூட. ஆனா நான் முதல்ல போறேன் அப்படின்னா கண்டிப்பா நம்ம முன்னோர்களை பார்த்து நானே வேண்டி கேட்டுக்கிருவேன். ஏன்னா நம்மளுக்கு நம்மளோட மக்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம 100 வருஷமா இப்படியே இருந்துட்டோம், நம்ம போதுமான அளவு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே வயசாயிடுச்சு, நம்ம யாருக்குமே அந்த அளவுக்கு மூளை இல்ல, அதனால எவ்வளவு காலம் ஆயிடுச்சு அப்படின்றதே நமக்கு தெரியாம நம்ம எல்லாருமே இப்படியே இருந்துட்டோம். ரியாலிட்டி என்னன்றதை நம்ம பார்க்கவே இல்லை. ஆனா அந்த ஒரு தாவோயிஸ்ட் மவுண்ட் வா செக்ட்ல இருந்து வந்திருக்க அந்த சின்ன பையன் நம்மள்ட்ட இதை பத்தி சொல்லல அப்படின்னா கண்டிப்பா நானுமே என்னோட சென்சஸ்க்கு வந்திருக்க மாட்டேன். இப்பவே எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டாகணும். கொஞ்சம் லேட்டா தான் புரிய வந்திருக்கு, இருந்தாலும் அட்லீஸ்ட் இப்பயாவது நமக்கு புரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பவே எல்லா முட்டாள்தனத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு பேலஸ் மாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பின்பற்றி தான் நாங்க நடப்போம், யுனானை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப இதை கேட்ட உடனே இப்ப நம்ம பேலஸ் மாஸ்டர் சொல்லுவாரு, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, இனிமேலும் இதை எதிர்த்து யாரும் பேசுறதுல எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. ஒருவேளை இந்த பீஸ்ட் பேலஸோட பேலஸ் மாஸ்டரா நீங்க என்ன ஏத்துக்கிறீங்க, என்னோட அத்தாரிட்டியை நீங்க மதிக்கிறீங்க அப்படின்னா இனிமேல் யாரும் இதை நினைச்சு நீங்க கேள்வி கேட்க கூடாது. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸையும் நான் மவுண்ட் வா செக்டருக்கு தான் கொடுக்குறேன். சென்ட்ரல் பிளேன்ஸ்க்கான அந்த ட்ரேட நம்ம இனிமேல் தொடங்க போறோம். அவர் புரிஞ்சுதான் கேட்ட உடனே அத்தனை பேர் புரிஞ்சுதுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சு. இந்த 100 வருஷத்துல இந்த பிளவை தாண்டி அவங்களால அந்த பக்கம் போகவே முடியல. கொஞ்சம் கொஞ்சம் காலமா போக போக இந்த பிளவு இன்னும் பெருசாயிட்டே தான் போச்சு. அவங்க இந்த ரியாலிட்டியை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க. இந்த பிளவை தாண்ட முடியாம போன காரணத்தினால அதனால இந்த டையிங் விஷ், அதாவது அந்த கடைசி ஆசைனால தான் நாங்க இது எல்லாத்தையும் பண்ணாம இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு காரணமா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இவங்களை கட்டி போட்ட அந்த எல்லா செயின்ஸுமே உடஞ்சு போச்சு. அதுவும் சென்ட்ரல் பிளேன்ஸ்ல இவங்க பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, அதுல இருந்து வந்த ஒரு சின்ன பையனால. இப்போ நம்ம பேலஸ் மாஸ்டர் நம்ம சிங்மிங்க பார்த்து சொல்லுவாரு, நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். ஆரம்பத்துல உங்க எல்லாரையும் நான் கெஸ்டா ஏத்துக்கிட்டப்ப உங்க எல்லார்கிட்டயுமே ஒரு சில அல்டீரியர் மோட்டிவ்ஸோட தான் நான் நல்லா பழகினேன். ஆனா இப்ப அந்த மாதிரி நான் இனிமேல் இருக்க போறது இல்ல. இனிமேல் நான் பிளம் பிளாசம் ஸ்வாட் சுப்ரீமோட டிசெண்டன்ஸா மட்டும் உங்களை பார்க்காம உங்க எல்லாரையும் மவுண்ட் வா செக்டரோட டிசிபிள்ஸா பார்க்க போறேன், ஒரு ஃப்ரெண்டா பார்க்க போறேன். அது மட்டும் கிடையாது, யுனானுக்கு நீங்க எப்ப வந்தாலும் சரி, இந்த பீஸ்ட் பேலஸோட ஆட்களா
தான் அவங்களுக்கு எந்த மரியாதை கிடைக்குதோ அதே மரியாதை தான் உங்களுக்கும் கிடைக்கும். உங்களையும் இந்த பீஸ்ட் பேலஸோட ஆட்களா தான் நாங்க ட்ரீட் பண்ண போறோம். இது கேட்டோடனே நம்ம சிங்மிங்கோ அதெல்லாம் சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா கான்ட்ராக்ட்ல என்ன இருக்கோ அதை நீங்க ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும், அதை மறந்துட மாட்டீங்களேன்னு சொல்லும்போது ஹஹா அதெல்லாம் கண்டிப்பா மறக்க மாட்டேன்னு அவர் சொல்லுவாரா? கவலைப்படாதீங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ல. ஆமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி 2 பேருமே கை கொடுத்துக்கிருவாங்க. இப்போ இவங்க கிளம்புறதுக்கான அந்த நேரம் வந்துருச்சு. நம்ம சிங்மிங்கும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாரும் கிளம்பலாம் ரெடியா இருக்கும்போது அப்போதே நம்ம பேலஸ் மாஸ்டர் சொல்லுவாரு, நீங்க அதுக்குள்ளேயும் கிளம்பணுமா? நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே இந்த ஒயின்லாம் ப்ரிப்பேர் ஆயிரும். அதை நாங்க புதுசா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது ரெடியானதுக்கு அப்புறம் அதையும் நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு நம்ம சிங்மிங்க்கு கொஞ்சம் ஆசையா தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க மவுண்ட் வாசெக்டோட டிசிபிள்ஸ் ரொம்ப நாள் செக்ல இருந்து விலகி இருக்க முடியாது. அதனால நாங்க போய் தான் ஆகணும், அதுவும் சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லிடுவா. இப்போதே நம்ம பேலஸ் மாஸ்டர் நம்ம யூன்ஜாங் கிட்ட மட்டும் வந்து தனியா பேசுவாரு. நான் உன்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். ஆக்சுவலா எனக்கு தாவோயிசம் பத்தி அந்த அளவுக்குலாம் தெரியாது, ஆனா மவுண்ட் வாசெக்டுக்கு அதை பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு காரணத்தினால நீ எப்பயாவது யுனானுக்கு வந்த அப்படின்னா எங்களுக்கு இந்த தாவோயிசம் பத்தி நீ ஏதாவது தெரிஞ்சதை சொல்லி தருவ அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாரு. இது கேட்ட உடனே நம்ம யூன்ஜாங்கே ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கும். நான் அந்த அளவுக்குலாம் கிடையாது, நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் கிடையாது. ஆக்சுவலா நம்ம செக்ட் லீடர் எல்டர்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்குலாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் அப்படின்னு இப்போ உடனே நம்ம சிங்மிங் சொல்லுவா, சரி நாங்க கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு, நாங்க திரும்பி உங்களை சந்திப்போம். ஒருவேளை யுனானுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு குரல் கொடுங்க, கண்டிப்பா நாங்க ஓடி வந்து நிப்போம் அப்படின்னு சொல்லுவா. இப்ப இவங்க எல்லாரும் வெளில போக ஆரம்பிச்ச உடனே நம்ம பீச் பேலஸை சேர்ந்த ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே கரகோஷங்களை எழுப்பி இவங்க எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமா வழி அனுப்பி வைப்பாங்க. ஆரம்பத்துல இந்த இடத்துக்குள்ள இவங்க உள்ள நுழையும் போது இவங்க எல்லாரையுமே இவங்க கைது பண்ணி தான் கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா திரும்பி போகும்போது இவங்க எல்லாருமே ஒரு நல்ல நண்பர்களா போறாங்க. இது உண்மையே ஒரு நல்ல எண்டிங் தான். இருந்தாலும் இவங்க ரொம்ப நாள் செக்டை விட்டு விலகி இருந்துட்டாங்க. ஏன்னா செக்டிலேயே நிறைய பேர் இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. சோ சீக்கிரமாவே மோட்டுவா செக்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க போயிட்டு இருப்பாங்க. அப்படி போற வழியில நம்ம சிங்மிங் தன்னோட முடிய வித்தியாசமா கட்டிக்கிட்டு டக்குன்னு எல்லாரையும் பார்த்து சொல்லுவான், நான் மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு காரணம் வேணுமா என்ன அப்படின்னு. உடனே நம்ம ஜோகுலு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஆமா என்னோட மனசு என்ன சொன்னுச்சோ அதை கேட்டு தான் நான் நடந்தேன், இதுதான் தாவோ அப்படின்னு சொல்லி 2 பேர் கெக்கபிக்கேன்னு சிரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஆக்சுவலா 2 பேருமே நம்ம யூன்ஜாங்க பண்ண மாதிரியே திருப்பி பண்ணி வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம யூன்ஜாங்க அங்க எல்லாரும் முன்னாடி தன்னோட மனசுல இருக்கிறத சொன்னால அதை வச்சு தான் இவனுங்க எல்லாருமே கலாய்ச்சி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இப்போ உடனே நம்ம பேக்சுன் தான் சப்போர்ட்டுக்கு வருவான். சே நிறுத்துங்கடா, நீங்க 2 பேரும் இந்த மாதிரியா பேசிக்கிட்டு இருப்பீங்க? நம்ம பீஸ்ட் பேலஸை விட்டு இப்பதான் வந்தோம், அதுக்குள்ளேயும் உங்களோட சீனியர் பிரதரை பார்த்து நீங்க இப்படியா பேசுவீங்க? என்ன இருந்தாலும் நீங்க அவனை பார்த்து கத்துக்கணும், ஏன்னா ஒரு நல்ல தாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பேக்சுனும் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா நம்ம பேக்சுனுமே சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அவனாலையுமே சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ இவனுங்க எல்லாரையும் பார்த்துட்டு சே நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்புல அவன் பாட்டுக்கு திரும்பி போயிடுவான். இருந்தாலும் இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்ம யூன்ஜாங் உண்மையிலே ஒரு பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு. என்னதான் அவனோட மனசுல இருக்கிறத அவன் சொல்லியிருந்தாலும் அவன் பண்ண அந்த ஒரு விஷயத்தினால தான் இப்போ இந்த மவுண்ட் வாசெக்டுக்கும் யுனானுக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாயிருக்கு. இப்போ நம்ம பேக்சுன் எல்லாரையும் ஒண்ணா கூப்பிட்டு சொல்லுவா, நீங்க எல்லாருமே இந்த மிஷன்ல உண்மையிலே ரொம்ப சூப்பராகவே எல்லாத்தையும் நல்லா பண்ணியிருக்கீங்க, உண்மையிலே நல்லாவே வேலை பார்த்திருக்கீங்க. ஆக்சுவலா இந்த மிஷன் இன்னும் முடியல, ஏன்னா இந்த இம்பீரியல் குரோம்பலை கண்டுபிடிக்கிறது நம்மளோட மிஷன் கிடையாது. இதை சேஃபா நம்ம மவுண்ட் வாசெக்டுக்கு எடுத்துட்டு போறது தான் நம்மளோட மிஷன். அதனால இது இன்னும் முடியல, நம்ம யாரும் சோர்ந்து போகாம புஷ் பண்ணி எப்படியாவது சீக்கிரமா மவுண்ட் வாசெக்டை ரீச் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நம்ம தேவையான அளவு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதனால எல்லாரும் சீக்கிரமாவே போய் நம்ம குன்மிங்ல இருக்கக்கூடிய பீஸ் மெர்ச்சன்ட் கில்டோட நம்ம போய் பேசணும். அப்படி பேசினாதான் நம்ம இங்கிருந்து கிளம்ப முடியும்னு சொல்லும் போது அப்படியே நம்ம சிங்மிங் சொல்லுவாப்புல, எதுக்குப்பா நம்ம அவங்களெல்லாம் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது, ஏன்னா நம்மகிட்ட தான் இப்பதான் ஹார்ஸஸ் இருக்கே, அதனால நம்ம வெறும் கேரேஜ் மட்டும் வாங்கினா போதும்னு சொல்லுவான். அவன் ஹார்ஸ்னு யாரை சொல்ல வரா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரியாது. ஆனா நம்ம சிங்மிங்க்கு நல்லாவே புரியும். திரும்பி குன்மிங்க காட்டுவாங்க. அந்த இடத்துல ஒரு 4 பேர் ஒரு 5 பேர் அப்பாவியா உட்காந்துக்கிட்டு இருப்பானுங்க, பசியில வாடிக்கிட்டு இருப்பானுங்க. செய் பசிக்குதுடா, ஏதாவது போய் திருடிட்டாவது வாங்கடா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லுவானா. அப்போட்டே அவங்களோட வைஸ் சீஃப் சொல்லுவான், என்னது திருடுறதா? நம்ம மட்டும் இந்த வில்லேஜில் போய் திருடுறோன்றது அந்த பைத்தியக்காரனுக்கு தெரிய வந்துச்சு, அவன் நம்மளை தேடி வந்து தூக்கி போட்டு மிதிப்பான். அந்த அடியை எவனை வாங்க சொல்ற? அவன் இந்த ஏரியாவை சேர்ந்தவன் கிடையாதுரா. அதனால அவன் திரும்பி போற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் உங்க பசியை கட்டுப்படுத்திக்கோங்க. அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்கடா செல்லுங்களா. அது மட்டும் இல்லாம நம்ம பிரச்சனை பண்ணணும்னு சொல்லி தான் அந்த பைத்தியக்காரன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்மளுக்காக எங்கேயாவது பொறுமையா நின்று வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு வச்சுக்கோவே உடனே இங்க வந்துருவான். நம்மளோட அவன் ரொம்ப ரொம்ப கேவலமான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்களா. பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், ஆமாமா அவன் கேவலமான ஆள் தான், நான் தான் சொல்றேன்ல அவன் இருக்கதே மகா மோசமான ஆளு, மட்டமான ஒரு ஆளு, அந்த மாதிரி ஒரு மோசமான ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இது கேட்டோன்னே இன்னொரு ஒரு குரல், அப்படியா அவன் அந்த அளவுக்கு மோசமான ஆளான்னு கேட்கும்போது, டேய் நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அவன் மோசமான ஆள் அப்படின்னு. ஆமா இருங்க, நீங்களாம் ஏன் அங்கே போயிருக்கீங்க? அதுவும் இல்லாம இது உங்களோட வாய்ஸ் மாதிரி தெரியலையே. ஆமா யார் இவ்வளவு நேரமா நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றது, யாரா பேசுறதுன்னு திரும்பி பார்த்தா நம்ம சிங்மிங் அங்கே வந்து உட்கார்ந்துருப்பான். சொல்லுப்பா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தியே, நான் ஏதோ ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு.
கண்டினியூ பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ரொம்ப முறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்போ இதே நேரத்தில் நம்ம பேச்சுன்னு மற்றவங்களும் அந்த பீஸ் மெர்ச்சன்ட் கில்ட சேர்ந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் இந்த மொத்த ட்ரேடிங் அத்தாரிட்டி இனிமேல் எங்களுக்கு தான், இனிமேல் மவுண்ட் வாசெக்ட் தான் யுனான்ல இருக்கிற எல்லா ட்ரேடிங்கையும் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி எல்லாம் சொல்லிடுவாங்க. இதை பத்தி கேட்ட உடனே டக்குன்னு பீஸ் மெர்ச்சன்ட் கில்ட சேர்ந்த அந்த ஒரு ஆளு, அந்த ஒரு மெர்ச்சன்ட் இருக்கார்ல, அவரால் இதை நம்பவே முடியாது. அவருக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா மொத்த அத்தாரிட்டியும் அவங்களுக்கு போகுது அப்படின்னா ரஃபா நம்ம இந்த லாபத்தை கால்குலேட் பண்ணி பார்த்தா கூட அது பல மடங்கு போகும். ஒருவேளை அதுல ஒரு சின்ன பகுதி நமக்கு கிடைச்சா கூட போதும், நம்மளோட மெர்ச்சன்ட் கில்டு எங்கேயோ போயிடுமே. அப்படின்னா நம்ம இவங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி, ஆமா நீங்க சிச்சுவானுக்கு தானே போயிட்டு இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, இந்த இடத்துல ஹார்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதனால நாங்களே உங்களை கூட்டிட்டு போறோம், பத்திரமா உங்களை கொண்டு போய் சிச்சுவான்ல சேர்த்துறோம், நீங்க எங்க கூடவே வாங்க அப்படின்னு சொல்லும் போதே டக்குன்னு ஒரு பெரிய சவுண்ட் கேட்கும், ஐயா அப்படின்னு. என்னன்னு பார்த்தா நம்ம சிங்மிங் அவரோட ஹார்ஸ் கேரேஜ்ல எல்லா ஹார்ஸையும் போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துருவாரு. இப்போ நம்ம சிங்மிங் சொன்ன மாதிரியே ஹார்ஸ் கேரேஜ் எடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்றதுனால நம்ம பேக்சுனும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவான். உடனே இந்த மெர்ச்சன்ட்டுக்கும் எப்படியாவது அதை பத்தி அவங்கள்ட்ட பேசணும், இந்த ட்ரேட்ல நமக்கு ஒரு பகுதி வேணும் அப்படின்றத பத்தி சொல்லணும்னு ஆசைதான், இருந்தாலும் அதை எப்படி எடுத்துட்டு வருதுன்னு தெரியாம அவர் மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாரா. அப்ப இந்த குன்மிங்க சேர்ந்த ஒரு 2 சின்ன பசங்க ஓடி வருவாங்க. அவங்கள பார்த்த உடனே கேரேஜ்ல இருந்து நம்ம யூன்ஜாங்கும் இறங்கி வந்துருவா. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் அந்த அக்காவும் தம்பியும் இவங்களுக்காக தான், இவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தான் தன்னோட ஸ்வாடே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதையும் வித்து இன்னும் சாப்பாடு வாங்கினா நம்ம யூன்ஜாங். இப்ப அவங்க தான் இவங்களை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ உடனே அந்த சின்ன பொண்ணு சொல்லும், ஆக்சுவலா உங்களால தான் என்னோட தம்பி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தான், அவன் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டான், அதுக்காக நான் உங்கள்கிட்ட நன்றி கேட்டுக்கிறேன் அப்படின்னு. இப்ப இவங்க மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய குழந்தைங்க நம்ம யூன்ஜாங்க பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. எல்லாருமே ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சு எல்லாருமே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா அவனுக்கு நன்றி சொல்லுவாங்க. ஏன்னா இவனால தான் அவங்கள நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில முதல் முறையா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருக்காங்க. நிறைய பேர் மயக்கத்துல இருந்து இவனால தான் சாப்பாடு சாப்பிட்டு அன்னைக்கு எந்திரிச்சிருக்காங்க. அதனால அந்த நன்றி எல்லாத்தையும் காட்டுவாங்க. அப்ப நம்ம யூன்ஜாங்குமே அழுக ஆரம்பிச்சிருவான். ஆனா அவங்க முன்னாடி அழுகிறது நம்ம மவுண்ட் வாசெக்ட சேர்ந்த டிசிப்ளான யூன்ஜாங் கிடையாது. அன்னைக்கு சின்ன வயசுல அந்த பணியில பிச்சை எடுக்கிறதுக்கு கூட தெம்பு இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இவங்கள மாதிரியான ஒரு நிலைமையில இருந்தால யாருமே உதவி செய்ய வரமாட்டாங்களான்னு ஒரு ஏக்கத்தோட அந்த யூன்ஜாங் அப்ப அவனுக்கு கிடைச்ச உதவிய இப்ப அவன் திருப்பி செலுத்தியிருக்கான். அதுக்கான நன்றி தான் அவனுக்கு கிடைக்குது. இப்போ இதை பார்த்த உடனே நம்ம சிங்மிங்க்கு தோணும், ஆக்சுவலா நம்ம சிங்மூன் இருக்கார்ல, அவர் மாதிரியான ஒரு தாவோயிஸ்டை இது வரைக்கும் நம்ம சிங்மிங் பார்த்ததே கிடையாது. நம்ம சிங்மிங் என்னதான் மொத்த மவுண்ட் வாசெக்டையுமே ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரேட்டஸ்டான ஸ்வாட்ஸ்மனாவே இருந்தாலும் அவன் ஒரு நல்ல தாவோயிஸ்ட் கிடையாது. அது நம்ம சிங்மிங்க்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க அண்ணன் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு தாவோயிஸ்ட் இப்ப இந்த இடத்துக்கு வந்துட்டான், இப்ப மவுண்ட் வாசெக்ட்ல வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ உடனே சிங்மிங்கும் சொல்லுவான், யூன்ஜாங் வா நம்ம கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீயும் சொன்னல நம்ம என்னதான் எவ்வளவு பணத்தை செலவு பண்ணாலும் இந்த குன்மிங்ல நம்மளால சாப்பாடு வாங்கவே முடியாதுன்னு. ஏன்னா வாங்குறதுக்கு இங்க எந்த சாப்பாடுமே கிடையாது. அதனால சீக்கிரமா சிச்சுவான் போனாதான் இந்த பசங்களுக்கு நம்மளால அரிசி வாங்கி அனுப்ப முடியும். அதனால சீக்கிரமா வான்னு சொன்ன உடனே நம்ம யூன்ஜாங்கும் இங்க இருந்து கிளம்பிடுவான். இவங்களும் மொத்தமா இந்த கேரேஜ் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. இப்ப இவங்க போனதுக்கு அப்புறம் எல்லா பசங்களுமே இவங்களுக்கு டாடா காட்டிட்டு இருப்பாங்களா. அப்போ உடனே அந்த மெர்ச்சன்ட் இருப்பார்ல, இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மெர்ச்சன்ட்டோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாரு, நம்ம இதை பத்தி சீக்கிரமாவே போய் கில்டு கிட்ட சொல்லணும், ஏன்னா இது ஒரு பெரிய நியூஸ் அப்படின்னு. இப்போ உடனே அந்த அசிஸ்டன்ட்டும் நம்ம சீக்கிரமா கிளம்பணும், நம்ம சீக்கிரமா போய் கில்டுல இருக்கிறவங்கள்ட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ உடனே இந்த மெர்ச்சன்ட் சொல்லுவாரு, இல்ல வேணாம், ஒரே ஒரு ஆளை மட்டும் திருப்பி அனுப்பு, ஒரே ஒரு ஆள் அங்கே போய் சொன்னா போதும், நம்ம பொறுமையாவே போவோம் அப்படின்னு. ஆனா சார் இதை பத்தி தெரிய வந்துச்சுன்னா மொத்த கில்டுமே ஒரு பெரிய பரபரப்புக்கு ஆயிருமே, ஐயோ இப்போ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த மெர்ச்சன்ட்டுக்கு பெருசா பதட்டமே இருக்காது. ஏன்னா என்னதான் அவங்க மெர்ச்சன்ட் கில்டுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாவே இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் மவுண்ட் வாசெக்ட்டுக்கு இந்த அத்தாரிட்டி கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இதை ஒரு மெர்ச்சன்ட்டா அவர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் இந்த பசங்களை பார்க்கும்போது அவருக்குமே தோணும், இந்த மவுண்ட் வாசெக்ட சேர்ந்தவங்களை அவருக்கு அவ்வளவாலாம் தெரியாது, அவரு லைட்டா தான் இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா இந்த குன்மிங்க சேர்ந்த இந்த சின்ன பசங்க இருக்காங்கல்ல, இவங்கள ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு தெரியும். ஒருவேளை இந்த பசங்களே இந்த அளவுக்கு அவங்கள நம்புறாங்க, இவ்வளவு சந்தோஷமா அவங்கள்ட்ட இருக்காங்க அப்படின்னா மேபி இவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு கண்டிப்பா மவுண்ட் வாசெக்ட சேர்ந்தவங்க தான் சரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணும். அதனால இந்த அத்தாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சதுல எந்த தப்பும் கிடையாதுன்னு தான் யோசிப்பாரு. அதனால நீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வாங்க, சேஃபா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரும் வழி அனுப்பி வைப்பாரு. இப்ப இவங்க புயல் வேகத்துல போயிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ ஒரு வாய்ஸ் இவங்களை திருப்பி திருப்பி வேகமா போக சொல்லிக்கிட்டே இருக்கும். அதாவது முன்னாடி ஓடக்கூடிய அந்த ஹார்சஸ் எல்லாத்தையும், அந்த ஹார்ஸ் மாதிரி ஓடுறானுங்களா அந்த மனுஷங்கள்ட்ட, நீங்க மட்டும் சீக்கிரமா போகல, உங்க அத்தனை பேரோட கண்ணு முனியும் தோண்டி எடுத்துருவேன், நீங்க மட்டும் சிச்சுவானுக்கு கரெக்டான டைமுக்கு கொண்டு போய் சேர்க்கல, அப்படி மட்டும் சேர்க்காம இருந்தீங்க உங்க அத்தனை பேரோட கதையை முடிஞ்சிச்சு, அதுவும் உங்க எல்லாரையும் நானே என்னோட கையால அடிச்சே கொன்றுவேன், சீக்கிரமா போங்கடா குப்பைகளா அப்படின்னு சொல்லி ஒருத்தவன் உங்கள்ட்ட போட்டு கத்துன்னு கத்திக்கிட்டு இருப்பான். ஆனா அது நம்ம சிங்மிங் கிடையாது, பக்கத்துல உட்காந்துருக்க நம்ம யூன்ஜாங் தான் இவனுங்களை போட்டு இந்த மாதிரி எல்லாம் திட்டுவான். உடனே நம்ம சிங்மிங்க்கு தோணும், ஐயோ இவனை தான் நம்ம நல்ல தாவோயிஸ்ட்னு சொன்னோமா என்ன, ஒருவேளை கொஞ்சம் பயங்கரமான தாவோயிஸ்டா இருப்பார் போல,
சரி அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. என்ன இருந்தாலும் இப்போ இவங்க சிச்சுவானை அடுத்து ரீச் பண்ண போறாங்க. அடுத்து மவுண்ட் வாசெக்ட்டுக்கும் போக போறாங்க. இப்போ ஒரு வழியா இவங்க எடுத்துக்கிட்ட இந்த ஒரு பெரிய பயணம் ஒரு வழியா முடிவுக்கு வரப்போகுது. தேவையான இம்பீரியல் குரோமலும் கிடைச்சிருச்சு. இன்னொரு பக்கம் அதே நேரத்தில் ஒரு பெரிய ட்ரேடையுமே இவங்க உருவாக்கிட்டாங்க. ஏற்கனவே நம்ம செக்ட் லீடர் எழுறோம் அந்த டேங்க்லானோட பேட்ரியாக்கும் அவங்க பொண்ணு அங்கே வந்ததை நினைச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ இதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. அவங்க சந்தோஷத்துக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிடும். ஏன் நம்ம செக்ட் லீடர் மயக்கம் போட்டே விழுகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரியாக்ஷன் இருக்க போது இதை வச்சு ஹார்ஜின் எனர்ஜி பில்ல எந்த அளவுக்கு வேகமா அவங்க செய்ய போறாங்க, நம்ம சிங்மிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறி இருக்கான், இதை பத்தி எல்லாம் அடுத்த ஒரு சாப்டர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சார் ஆர் கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.